நம்மளோட வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல பல பிரச்சனைகள் நம்ம நோக்கி வரும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் உனக்காக இருக்கேன், இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலான்னு நமக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க பாட்டி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு மனசங்கடத்தை பாட்டி கிட்ட போய் சொன்னா, கிடக்குதாமணி நான் பாத்துக்கிறேன் விடு, பாத்துக்கலாம் விடுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டு நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கிற மனிதர்கள் இன்றைக்கு சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப அரியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து சிந்திச்சு திறன்பட செயல்படுறதுக்கு இந்த மனவளக்கலை பயிற்சி எனக்கு உதவியா இருந்தது. உங்களுக்கும் இருந்திருக்கும் நம்புறேன். காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்ங்கிற வாழ்த்துளியை கேட்டு அவ்வளவு மனம் மகிழ்ச்சி அடையுது. ஒரு பொங்கல் நாள் வாழ்த்துக்களோ தீபாவளி நாள் வாழ்த்துக்களோ சாதாரணமா இருக்கும். ஆனா ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லும் போது, ஹாப்பி பர்த்டேங்கும் போது நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு துடிப்பு இருக்கும். இன்னைக்கு நமக்கு பர்த்டே. அந்த மாதிரி வாழ்க வளமுடன் சொல்லும் போது நம்மளை வாழ்த்துறதுக்கு இத்தனை பேர் இருக்கும் பொழுது நம்மள என்ன கவலை நம்மளை அண்டிரும், எப்படி நம்ம சாதிக்காம போயிருவோம், எப்படி நமக்கு புகழ் இல்லாம போயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. அந்த தன்னம்பிக்கை எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் நான் மனசார நம்புறேன்.